ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 தீமோத்தேயு 6:20 ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளணும். தீமோத்தேயுவினிடத்தில் அந்த காலத்தில் ஒப்புவிக்கப்பட்டது, இன்றைக்கி நம்மளுக்கும் அதே ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறது. என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 6 காரியம். இயேசுவின் நாமம், அது விடுதலை நாமம். அதுக்கு உதாரணமாக அலங்கார வாசலில் உட்காந்துட்டு இருந்த முடவனை பார்த்து பேதுரு யோவானோ அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். பேதுரு யோவானு சர்ச்சுக்கு போகும்போது உற்று பார்த்தா பிச்சை கிடைக்கும்னு சொல்லிட்டு, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசு நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லி அவன் குதித்து எழுந்து நடந்தேன், ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தேன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ அந்த இயேசுவின் நாமம் நமக்கு விடுதலை நாமம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவதாக இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுகி சுத்திகரிக்கும், நம்மளை பாதுகாக்கிற ரத்தம். இஸ்ரவேல் ஜனங்களே எகிப்தில் இருக்கும்போது அவங்க நிலவுகால்களெல்லாம் ஆட்டுக்குட்டியும் ரத்தம் பூசப்பட்டது. அவங்க விடுதலை ஆயிடுச்சு. சங்கார தூதன் அவங்களை சங்காரம் பண்ணாதபடிக்கு விடுதலை கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கறது. மூணாவதாக இயேசு கிறிஸ்துவின் தழும்பு. 1 பேதுரு 2:24, ஏசாயா 53:5 குணமானீர்கள் குணமாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் சொல்லப்படுது. இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படின்னு சொல்லி பேதுருவில் ஏசாயாவில் குணமாகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. நாலாவதாக உயிர்த்தெழுந்ததில் வல்லமை. உயிர்த்தெழுந்த வல்லமை யோவான் 11:25 இயேசு மார்த்தாளை பார்த்து நானே உயிர்த்தெழுந்தலும் ஜீவனுமாய் இருக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அப்போஸ்தலர் 2:31 அதே தான் சொல்லியிருக்குது. அவர் நம்மை பாதாளத்துக்கு விடுவதில்லை, அவன் ஆத்மா பாதாளத்துக்கு விடுவதில்லை சொல்லி இருக்கிறது. பாதாளத்தினெல்லாம் நம்மளை அழிவிலிருந்து தப்பி வைக்கிறா உயர்த்தெழுந்த வல்லமை இருக்குது. 5ஆவதாக இயேசுவின் வார்த்தைகளை யோவான் 5:39 வேத வாக்கியங்களே ஆராய்ந்து பாருங்கள், அதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்னு சொல்லப்படுகிறது. வேத வார்த்தைகள் எல்லாம் இயேசுதான். அவரை ஆராய்ந்து நம்ம பார்க்கும்போது, அவரை ருசித்து பார்க்கும்போது, அவர்கிட்ட நெருங்கும்போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். அவர்களிடத்தில் கிட்ட அதிகமாக நெருங்கணும். 6ஆவதாக இயேசுவின் கிருபை. பலவீனத்தில் உன்னோட பலன் எனக்கு பூர்ணமாய் விளங்கும்னு சொல்லப்படுகிறது. பலவீனம் தன்னை பலவானன்னு சொல்லுவதாகன்னு சொல்லி இவைகளெல்லாம் நமக்கு லிட்ரலாக கொடுக்கல. இதெல்லாம் நமக்கு அறிக்கையிட்டு மாம்சத்தில் இல்லை, ஆவியின் நிறவினால் அறிக்கையிட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். 2 தீமோத்தேயு 1:14 படி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர்